மதன் உங்ககிட்ட வந்து சொன்னானா எனக்கு திவ்யா பிடிக்கல, அவள் அழகா இல்லை, எனக்கு அவள் வேணான்னு எனக்கா சொல்லியிருக்கானா? இல்லை. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் வாழ்ந்துருக்கோம். நீங்கள் இடையில வந்து அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க அழகாக இருக்காங்க, நீங்கள் பாருங்கம்மா, நான் வேணானே சொல்லலை. அவங்க அழகாகவே இருந்துட்டு போட்டோம். அழகு எவ்வளோ நாளுக்கு இருக்கும்? ஏன் 60 வயசு கழிச்சா ஏங்கறியா மேடம்? சொல்லுங்க. எப்படி 60 வயசுக்கு மேலே உங்க மேடம் இப்போ எப்படி இருக்காங்களா அதே மாதிரி அப்படி அழகா இருப்பாங்களா? இப்போ உங்க மேடம் எப்படி அழகானாங்க? இதுக்கு முன்னாடி உங்க மேடம் பார்த்துருக்கீங்களா? அவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லை இப்பதான் பார்க்குறீங்களா? கண்ணு தெரியலையா உங்களுக்கு? எனக்கு புரியலையே. என்ன யாரோடய கம்பேர் பண்ணாதுங்க. அவங்க அழகாகவே இருந்துட்டு போட்டும், ஐஸ்வர்யா ராய் தங்கச்சியாகவே இருந்துட்டு போட்டும், ஐ டோன்ட் கேர். ஓகேவா? எனக்கு நான் அழகு, என் புருஷனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என் குடும்பமான 3 லட்சம் பேர் இருக்காங்க எனக்கு, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. உனக்கெல்லாம் என்ன பிடிக்கும் எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. உனக்கு அவங்கள பிடிச்சிருந்தா நீ தாராளமாக போய் பேசலாம். அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா நீ அவங்க கிட்ட போய் சொல்லு.